நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். நம்ம கூட அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பா நல்லா இருக்குமா. ஓகே சார், இப்போ குரு பயிற்சி பத்தி பார்க்க போறோம். இதுல என்ன சார் சிறப்பு இருக்கு? அதாவது உலகத்துல குரு அருள் இல்லைன்னு எதுவுமே இல்லை. உலகத்துல எதுவுமே இல்லை. ஒரு மனுஷன் காசு இல்லைன்னா அவனுக்கு சுத்தம் மரியாதையே கிடையாது. ஆக குருவுடைய முழு அதிகாரம் தனம், தனகாரகன் அப்படின்னு பேர். அப்ப எல்லாருமே தனகாரன் சொல்றாங்க. அடுத்ததாக அவர் அதிகாரத்துவம் நீதித்துறையிலிருந்து, வங்கியிலிருந்து, நீதித்துறையிலிருந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நீதி வழங்கக்கூடிய துறையிலிருந்து, தனகாரர்லேருந்து, பேங்க் தொழிலிருந்து எல்லாத்துக்குமே அவர் அதிபதியாரு, தங்கத்துக்கு அதிபதி ஆகிறார். ஆக அடுத்ததாக பணம், பதவி, புகழ், பெண், பொன், மண் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது திருமணத்திற்கு பெண் பார்க்கும் படம், அதாவது வியாழன் நோக்கம் அப்படி சொல்லக்கூடிய குரு இருந்தால் தான் வியாழன் நோக்கம் வந்துருச்சா என் பிள்ளையை கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும், படிப்பு, அதாவது படிப்பு, பணம், அடுத்து படிப்புக்கு அடுத்து வேலை, இந்த வேலையை கொடுக்கறது, அதுக்கு வருமானத்தை கொடுக்கறது குரு. அடுத்து பதவி உயர்வு கொடுக்கறது குரு. கல்யாணத்தை நடத்துறது குரு. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது குரு. அதே குழந்தைக்கு கல்வியை கொடுக்கறது குரு. அந்த கல்வியை குருகுலமா சென்று குருவாக இருந்து கல்வியை போதிப்பது குரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் முடிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறதுல இருந்து, அந்த குழந்தை படிக்கிறது, வேலைக்கு போறதுல இருந்து, வருமானம் பார்க்கறது, உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து, பதவி உயர்வு போறது எல்லாத்துமே குருன்னு தான். இப்படிப்பட்ட பணம், பதவி, புகழ், பேர், புகழ், அந்தஸ்து, குழந்தை பாக்கியம், திருமண யோகம் என்று எல்லாவித யோகங்களையும் ஒரு அரசாங்க கஜானாக்களுக்கு குரு தான். தனி மனிதன் சம்பாத்தியமா இருந்தாலும் சரி, அந்த தனி மனிதனுக்கு சம்பளம் தரக்கூடிய அரசாங்க கஜானாவா இருந்தாலும் சரி, அதற்கும் குரு தான். இப்படிப்பட்ட எல்லாருக்குமே குருவாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம இன்னைக்கு எல்லா ராசிக்கு பார்க்கணும். ஓகே சார். சார், நம்ம தமிழ்நாட்டுக்கே பிடிச்ச கடக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? இப்ப உங்களுக்கு இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம். காலபுருஷ தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திற்கு பலன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் மேஷத்திலிருந்து எடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மேஷத்திலிருந்து 4ஆம் இடம் உலகத்துக்கே நன்மை தரக்கூடிய ஒரு இடம். அப்ப உலகத்திற்கே நன்மை தரக்கூடிய இடம் கடகராசி அமைஞ்சு போகுது. அப்ப அந்த உலகத்துக்கு நன்மை தரக்கூடிய ஒருத்தர் தான் இப்ப விஜய் தலைமையா உட்கார்ந்துருக்கார் கடகராசியில. அது எந்த அளவுக்கு சாஸ்திர ரீதியா உண்மைன்றது உங்களுக்கு சரியா இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா, பூமி யோகங்கள், பூமி செழிக்குமா, கல்வி நல்லா இருக்குமா, நல்ல பதவி கிடைக்குமா, நல்ல இந்த பதவியில நல்ல முன்னேற முடியுமா, அதே நேரத்துல வருமானங்கள், அதாவது பாத்தீங்கன்னா பைனான்சியல் பொறுத்தளவு கடகராசியில என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வங்கி சம்பந்தப்பட்டது. வங்கியில நல்ல முன்னுக்கு வர, வங்கியில புயலதிகாரியா வர முடியுமா, இல்ல வங்கி தொழில் சிறப்பா இருக்கும். ஏன்னா அந்த குரு 6ஆம் அதிபதியா போகும்போது கடன் கொடுக்குற ஸ்தானம். அது கடன் கொடுக்குற ஸ்தானம் யாருன்னு கேட்டீங்கன்னா பேங்க். அப்ப இந்த பேங்க் எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்க போகுது, மக்களுக்கு தொழில் ஏற்படுத்துவதற்கு கடன் கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகராசிக்கு அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறனால கடன் ஸ்தானம், நிறைய தொழில் தொடங்குவதற்கு கடன் ஸ்தானம் இந்த கடகராசிக்கு ஏற்படும். அப்ப தொழில் நிறைய புதிய தொழில் தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும். அதே நேரத்தில் கடகராசிக்கு உயர்ந்த பதவியில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் தொழில் கல்விகள், மருத்துவம் சார்ந்த கல்வி, மருத்துவம் சார்ந்த கல்வி கற்று அந்த மருத்துவத்துறையில மிகப்பெரிய சாதனை, அதாவது படிக்கிறவங்க மருத்துவத்துறையில மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க மருத்துவ. அதே போல ஏற்கனவே மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க மிக பிரம்மாண்டமான கட்டடம் கட்டுவாங்க. ஹாஸ்பிட்டல் கட்டி அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் நல்ல பேரும் புகழமா எடுக்கும். அங்க ட்ரீட்மெண்ட் சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த காலத்துல கடகராசிக்காரங்க எங்க ஆஸ்பத்திரி வைக்க, எந்த டாக்டர் ஆஸ்பத்திரி வச்சு அந்த இடத்துக்கு தேடி போனா தீராத வியாதி கூட தீர்ந்துரும். தீராத வியாதி கூட கண்டிப்பா தீர்ந்துரும். இது விளையாட்டுக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா கடகத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய முதல் பார்வை 5ஆம் பார்வை. 5ஆம் பார்வை என்பது பொதுவா புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய, பொதுவா ஜெனரலா குருவினுடைய பார்வை. அப்ப அந்த குரு புத்திர பாக்கியம் வயிற்றுல கொடுக்குறாரு. அப்ப வயிற்றுல ஏற்பட்ட பிரச்சனைய 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், குரு புத்திரக்காரன், 5ஆம் பார்வை. அப்ப அந்த வயிற்றுல ஏற்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி செவ்வாயின் வீடு பார்வை, செவ்வாயை பார்க்கும்போது அதுல பிளட்ல இருக்கிற நோய் நொடிகளை தீர்க்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மருத்துவத்துறை மிகப்பெரிய சாதனை படைக்கும்.
அதுவும் முக்கியமா ஒரு பெண் மருத்துவர் வந்து உலக புகழ். அவர் கேன்சருக்கு ஒரு இதுவரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு மருத்துவத்துறையில கேன்சருக்கு, அதாவது இந்த அளவுக்கு இப்படி ஒரு சாதனை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் மருத்துவர் உருவாகுவார். ம். புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுது அதே நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ம். அது முக்கியமா பெண் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா உலக லெவல்ல பேர் எடுப்பாங்க. ஓகே. அது ஆண்களும் அதுக்கு இணையாத்தான் இன்னைக்கு கல்வி கற்கக்கூடிய நிலை ஏற்படும். கண்டிப்பா அதுல மாற்றமே கிடையாது. ம். அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பொதுவா கடக லக்னத்துல பிறந்தாலும் சரி, கடக ராசியில பிறந்தாலும் சரி, ம். உங்களுக்கு அரசியல் சார்ந்து வந்துருவாங்க, சமூக பணிக்கு வந்துருவாங்க, ம். அரசாங்க அதிகாரியும் இருப்பாங்க. ம். அப்ப அரசியல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கடகராசி இன்னைக்கு நம்பர் 1 அவங்க முன்னேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ம். பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், உயர்ந்த நிலைக்கு ஒரு நாடாளும் தன்மை ம். அப்படின்னு சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்களே கண்கூட பாப்பீங்க இன்னைக்கு. கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து கடக வந்து நாடாளும் தன்மை அப்படின்னு சொல்லி அரசாளும் யோகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு கடகராசியாக அரசியல் இருக்கக்கூடியது. கண்டிப்பா. சரி, மற்ற கடகராசிகளா ம். எப்படி இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு இணையான பதவியில் இருப்பாங்க. ம். ஒரு அரசியல் இருப்பாங்க, ஒரு அரசாங்கத்துல உயர்ந்த அதிகாரியா இருப்பாங்க, ஓகே. மக்கள் சேவையில இருப்பாங்க, ம். டாக்டரா இருப்பாங்க, ஓகே. வக்கீலா இருப்பாங்க. ஓகே. ம். புரிஞ்சுட்டீங்களா? வக்கீலா இருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க, நீதித்துறையில இருப்பாங்க. ம். இப்ப இந்த துறையெல்லாம் சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுது. வக்கீல், டாக்டர், நீதித்துறை, ஒரு வங்கி அதிகாரி, ஒரு லோன் கேட்க போறோம், அப்ப ஒரு கடகராசிக்கு தான் லோன் கொடுத்துருவாரு. ம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துறையில இருக்கிறாங்க. ஓகே புரிஞ்சுட்டீங்களா? சார். ஆக 5ஆம் பார்வை அடுத்து அவர் பார்க்கக்கூடியது மகர ராசியை பார்க்கிறார். ம். மகர ராசியை வந்து 7ஆம் பார்வையை பார்க்கிறார். ம். அப்ப நல்ல திருமண வாழ்க்கை, ம். நல்ல ஒரு முன்னேற்றம், ம். இதுவரை நடக்காத திருமணம் சிறப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அது வந்து 7ஆம் பார்வையை பார்க்கக்கூடியது. ம். அடுத்த ஒரு 9ஆம் பார்வை எங்க பார்க்கிறான்னு பாத்தீங்கன்னா, ம். மீனத்தை பார்க்கிறார். ம். கடகத்துக்கு 9ஆம் இடம். ஓகே. இப்ப 5, 7, 9 பார்வை நேரடியா கிடைக்கிறது கடகராசிக்கு மட்டும்தான். ம். குருவுடைய இயல்பான 5, 7, 9. புரியுது. ம். அப்ப இயல்பான 5, 7, 9 என்பது கடகராசிக்கு மட்டும்தான் கிடைக்குது. ம். அதுக்காக அந்த கடகராசி என்பது இந்த ஆண்டு வந்து அவ்வளவு சிறப்பு பெறுது. ம். அப்போ 9 பாக்கியஸ்தானம் உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் புகழ அந்தஸ்தையும் பெறக்கூடியது இந்த கடகராசி மட்டுமே. இந்த குரு பயிற்சியில ம். உலக புகழ், உலக சாதனை, உலகம் பூரா பேசப்படுகின்றது இந்த கடகராசி மட்டும்தான். ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். இந்த டைம்ல அவங்க பர்టిక్యులரா செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க சார்? பர்டிகுலரா அவங்க வந்து ஒவ்வொரு காரியத்து அதே நேரத்துல குரு 6ஆம் அதிபதியாக இருப்பதால் உலகத்துல வீண் பழிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குரு வந்து அவரே பாக்கியாதிபதி, அவரே 6ஆம் அதிபதி. ஓகே. அப்ப இவர் மேல, இந்த கடகராசிக்காரங்க மேல வீண் பழிகள் ம். ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து சிறப்பா யோசனை பண்ணி செய்யணும். ம். இல்லாட்டி ஏதாவது ஒரு பழிச்சொல் கண்டிப்பா விழதான் செய்யும். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். அதுல கவனமா இருந்தா போதும். கண்டிப்பா சார். நன்றி சார். வணக்கம். நன்றிமா.